வணக்கம். 1 மினிட் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊழல் வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீண்டும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2, 2025 அன்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் DVAC சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்குவதில் 98.25 கோடி ரூபாய் முறைகேடுகள் தொடர்பாக வேலுமணியை மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்த்துள்ளதாக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கம் என்ற அரசு சாரா அமைப்பால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு மனுவுக்கு பிறகு இந்த முடிவு வந்துள்ளது. 2022 இல் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வேலுமணிக்கு எதிரான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்தபோது இந்த வழக்கு வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் வேலுமணியை மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்க DVAC-க்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது.